மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா மையத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் நடத்தும் தியான விழாக்கு சினிமா நடிகர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நாடு முழுவதும் போய் கலந்துட்டு தான் வராங்க. இந்த வருஷமும் நடிகர் சந்தானம், தமன்னா மற்றும் பூஜா ஹெக்டே இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் மகா சிவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மனமுருகி தியானம் செய்த வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆச்சு. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா. அவங்க சத்குரு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ஈஷா யோகா மையத்துக்கு ஏன் போனேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே பதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே என் பாட்டி எனக்கு புத்தரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆன்மீக குரு அப்படின்னா சாய்பாபா தான். ஆரம்பத்தில் சாய்பாபா கோயிலுக்கு தான் அடிக்கடி போவேன். அங்கே வாலண்டியராகவும் பணி செய்வேன். அடுத்து தான் கால் மூட்டியில் அடிபட்டு இருக்கும்போது நண்பர் ஒருவர் சொன்னாங்க, ஈஷா யோகா மையத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு சத்குருனா யாருன்னே தெரியாது. ஆன்மீக ஞானம் தேடிய போதெல்லாம் நான் அங்கே போகலை. நண்பர் சொன்னாரே, உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, யோகா சிகிச்சை செய்தால் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் கூட நம்பாமல் ஆனால் அங்கே போனேன். 1க்கு 3 முறை யோகா சிகிச்சை அங்கே பார்த்துக்கிட்டேன். ஓரளவுக்கு என்னுடைய உடம்புல இருந்த பிரச்சனை குணமாகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகா சிவராத்திரி விழாக்கு செல்வேன், தியானம் செய்வேன். அது மனசுக்கு அமைதியை தரும். மற்றபடி பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நான்லாம் டான்ஸ் ஆடவே மாட்டேன். ஏன் காவாலா பாட்டுக்கு நடனம் ஆடிய தமன்னா கூட தான் அங்கே போய் டான்ஸ் ஆடலை. யாருக்கு தூக்கம் வராமல் இருக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அப்படின்னு பளிச்சுன்னு பேசியிருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.